ஹாய். ஹாய். அதாவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பக்கம் சாய போகும்போது பல்ட்டி அடிச்சு யார் பக்கம் போயிடுறாங்க. யாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாருமே அந்த சப்போர்ட்டுக்கு வந்து லாயக் இல்ல அப்படின்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்குதான் ஏதோ சரி பார்வதி பாவம் அழுகுறாங்களே, பார்வதி எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்வதி நீங்க யார் பக்கமுமே போக முடியாது. எஃப்ஜே பக்கம் போனீங்கன்னா ஒரு கேவலமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவர் பக்கம் போக முடியாது. சபரி கிட்ட போனீங்கன்னா அவர் ஒரு ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணிட்டு நம்மளுக்கு கடுப்பேத்தி விட்டுறாரு. ஆதிரைக்கு போலான்னு பார்த்தா ஆதிரை ஒரு கேடுகட்ட ஒரு வேலையை வந்து ஆமா கராத்தே கிட்ட அப்புறமா வந்துட்டு எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கணும் உள்ள வந்திருக்காங்க. அவங்க அத கலைகள்ல தப்பான இடத்துல காமிச்சு இரிட்டேட் பண்றாங்க. கனி வந்து ஓரளவுக்கு கேப்டன்சி ஒழுங்கா பண்ணாங்க. ஆனாலும் அவங்க ஒருதலை பட்சமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி இன்னைக்கு நான் கால்ல இருந்து பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க வாழணும்ன்றதுக்காக ஒரு 4-5 பேரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கின்னு ஆமா. அடுத்து வந்து நான் பார்வதி பக்கம் போலான்னு பார்த்தா போய் டமால்னு யார் கூட சண்டை போட்டாங்களோ அவங்க கூட காலில் போய் விட்டாங்க. அப்புறம் வந்து காலில் விட்டாங்க. நீங்க லைவ் இப்ப பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் சண்டை பண்ணா. நான் அப்படி பண்ணலடா, அப்படி பண்ணு, என்ன நீ இப்படி பண்ணு, என்ன ஏன்டா இரிட்டேஷன் பண்ண. அடுத்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா 4 பைசா இது 4 ரூபாய் பப்ஸுக்கு வேலை போயிட்டேன்ற மாதிரி. மானம் இருக்குதா, சூடு இருக்குதா, சொர்ணம் இருக்குதா, என்ன கேள்வி கேக்குறாங்க. பார்வதி கம்முனு ஏன் சாப்பாடு தின்றியே. ஒரு இடத்துல அவங்க ஃபயரா ஏதாவது சொல்றாங்கன்னு இறங்கணும்னா அடுத்த நிமிஷம் கன்றாவே ஒரு பாயிண்ட் இவங்க வச்சு யாருக்குமே வீட்டுல எதுக்கு சண்டை நடக்குதோ இல்லையோ சோத்துக்கு சண்டை நடக்குது. ஆனா இன்னைக்கு ஃபுல் இதுல கெமி ஒழுங்கா இருந்தாங்க. காலையில சண்டையில கூட கெமி கரெக்டா தான் பேசினாங்க. அதே மாதிரி வந்து விக்ரம் வந்து ஒழுங்கா இருந்தாரு. அவரு டாஸ்கே சூப்பரா பண்ணாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் காமெடியா ரெண்டு பேர்ட்டி பிரச்சனை என்னன்னா கெமி வந்து ஒரு பிரச்சனைன்றப்போ நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் அது ரொம்ப காமெடியா மாதிரி போயிட்டாங்க. விக்ரம்ல பிரச்சனை நடந்தா அந்த இடத்துல எங்க இருக்காருன்னே தெரியல. ஓடி போய் பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இல்ல அங்க நடந்துட்டு இருக்குமா இங்க உட்கார்ந்து கமெண்ட் வச்சிட்டு இருப்பாரு. இதுல வந்து இங்க மாஸ் ஃபயர் பண்ணதெல்லாம் கலை. எதிர்பாராதது எதிர்பாருங்கள். இதுல நடுவுல கமருதீன் வேற வந்துட்டு ஷார்ட்லெஸ் லுக் வந்து குத்துக்கிட்டு ஸ்விமிங் பூல்ல போயிட்டு அப்படியே அது கவர்ச்சியா போய் நின்னு பார்வதி கிட்ட போய் தன்னோட ரொமான்டிக் சரி கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா யோ தெர்பிசே டேய் அப்படி இப்படி ஏதோ ஒன்னு சொல்லி கட்டி வச்சிராரு. உட்கார்றா பிக் பாஸ் சொல்றாரா. அங்க அப்புறம் வந்து அவங்க பேர் என்ன ரம்யா வந்து நல்லா ப்ளே பண்றாங்கன்னு போனா சரியான கட்ட பாகுபலியை குத்த போற கட்டப்பாவே அவங்கதான். சுபிக்ஷா ஆமா சுபிக்ஷாக்கு சரி சப்போர்ட் பண்ணலாம்னு போனா சுபிக்ஷா தண்ட வேஸ்ட். நானு சரி இந்த கலவரத்துல கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கிற வந்து அரோரா துஷார் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நூடுல்ஸ் அங்க யாருக்கு என்னெல்லாம் சமைக்கிறாங்களோ எல்லாத்தையும் திட்டுறாங்க. அவங்க ஊட்ட சொன்னாங்க அவங்க. சரி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் கடக்கட்டும், நம்ம வேற பக்கமா போய் நம்ம பிரவீன் ராஜ்ல என்ன பண்றான்னு பார்த்தா அது வந்து தப்பு. நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, நீங்க அதை பண்ணலாம் தெரியுமா, அப்புறமா வந்துட்டு அவங்களே இப்படி பண்றாங்க. எதுக்கு அவர் இங்க வந்து சைடுல கமெண்ட்ரி குத்துக்கிறாருன்னு தெரியல. அந்த அந்த பிக் பாஸையே வந்து வெளியில நமக்கு ரிவ்யூ பண்றப்ப அவர் வீட்டுக்குள்ள ரிவ்யூ பண்ணி திஸ் இஸ் பிக் பாஸ் 9 இது இங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வியானா இன்னைக்கு வந்து என்ன பாட்டு இது ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்களே, என்ன பாட்டோ காரமோ பாவாடை எப்படி தூக்கினாங்க ஃபுல்லா ரொப்பிக்கினாங்க பாட்டுல. அவங்களும் வந்து விக்ரம் கூட சேர்ந்து ஒரு ஆக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம யாரை விட்டோம், அரோராவும் சொல்லிட்டேன். முக்காவாசி எல்லாரையும் கவர் பண்ணிட்டு யாரையும் விட்ட மாதிரியே இருக்கு. அப்படியா ஏன் நான் இது சொல்றேன், இவங்களா தான் திருப்பி எனக்கு கண்ணில் பட்டு தெரிஞ்சு நான் ஏதோ ஒண்ணு பார்த்தது. மத்தபடி யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது தவிர நீ கவர் பண்ணிட்டேன். சோ இவங்கெல்லாம் தான் இருந்தது பண்ணது. அப்படி யாராவது விட்டுருந்தா அவங்க தண்டா எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். இந்த வீட்டுல இன்னைக்கு எல்லாருமே கவர் பண்ணியாச்சு, எல்லாருமே வந்து கலந்துக்கினாங்க. சோ யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண முடியல. பிக் பாஸ்க்கு தான் பாஸ் யார வந்து வில்லனா காட்டலாம், யார வந்து ஹீரோவா காட்டலாம்னு பார்த்தா எல்லாமே காமெடி பீஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போன வீடியோலயே என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னோம். நாங்கள் ஒரு ஸ்மால் இதுவா சொல்லிடுறோம் இவங்களுக்கு எந்த. ஆமா ஸோ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் ஏதுங்க எல்லாம் தண்டக்கணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வந்து போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டாங்க. வேலையை பார்க்க சொன்னா எஃப்ஜேஓ ஆதிரையும் போய் இவங்களுக்கு வேற ஆளே கிடைக்காத மாதிரி பாருவையும் வியானாவையும் தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனா வியானா எதுவுமே பேசாம போய் வேலை பண்ணாங்க. அவங்க 2 பேர் தான் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறவங்க. சும்மாவே தண்ணி எடுத்துருவா அந்த வேற ஏதாவது பர்சனல் வேலைக்கு ஆமா இரிட்டேட் பண்றதுக்கு பண்ணாரு. எஃப்ஜேஓ ஆதிரைட்டு சொல்லவா வேணும் போட்டு நோட் பிறந்தவங்க அவங்க 2 பேரும். அப்ப வியானா போய் எல்லா வேலையும் செஞ்சாங்க. பட் பாரு வந்து அதை கேட்கல. அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன்
அப்படின்னுவாங்க. உடனே போய் ட்ரெஸ் மாட்டினு கடற்கடன் போய் கோட்டை மாட்டினு தப்புன்னு வந்து உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்னது அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில சோறு கொடுக்காதீங்க அவங்களுக்குன்னு ஒரு எஃப்ஜே ஒரு இதாக்கி லைட்டரை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கெமி கரெக்டா தான் கேட்டாங்க. நீ ஒருத்தருக்கு சோறு போடாதுன்றதுக்காக ஊருக்கே சோறு போடாம லைட்டர் தூக்கி வச்சிருப்பியா. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இவரு எடுத்து பாக்கெட்ல வச்சாரு. அப்புறமா கானா வினோத் அவர்கிட்ட எப்ப எடுத்தாருன்னே தெரியல. என்கிட்ட லைட்டர் இல்லன்னு அப்படின்னு என்கிட்ட தான் லைட்டர் அப்படின்னு பாத்தியா, பெட்ரூம்ல சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல வந்து குடுக்குறாரு. எப்ப அந்த ஆளுக்கு சரியான கேம் ஆடிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆமா, சோ இதெல்லாம் வந்து காலைல நடந்துச்சா. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, இந்த தண்டமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளா ஸ்பூன் ஃபீட் பண்ணாதான் இதை கண்டென்ட் வரும்ன்றதுனால கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அவங்க ஓர வஞ்சனை பண்ற மாதிரி தெரியலையா, உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறாங்களே, அது நீங்க கேட்க மாட்டீங்களான்னு இவங்க கிட்ட ஒரு ஃபயரை ஏத்தி விட்டு அது உங்களுக்கு எக்கச்சக்கமா பவர் தர. நீ சோற கேளு, நீ எதை விட தூக்கி போடு, அவங்க ஸ்டேஷன்ல போய் பாருங்க. திவாகருக்கும் பார்வதிக்கும் சோறு கேளுங்க அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆமா, அவ்வளவுதான். அதாவது பார்வதி வந்து திவாகர் ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கும் போகும்போது நமக்கு வந்து மிளகு தூள் மஞ்சள் தூள் போட்டு பாலை குடுக்குற வரைக்கும் கறந்துருவாங்க. இல்ல பார்வதி வந்து தின்னுகிட்டே இருக்கே என்னன்ட்டு வந்து திவாகர் சொல்றாங்க. ஆனா நைஸா இவங்க அதை விட ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்களே என்னது, ஒரு நிமிஷம் கூட பிரேக் இல்ல. ஆமா, ஆக்சுவலா பாத்தா திவாகரே கொஞ்சம் சாப்பிட்டது கம்மின்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேவரட்டிசம்க்கு ஆளுக்கு வச்சுக்கிட்டாங்க. பார்வதிக்கு வந்து வினோத் வந்து வரணும், ரம்யா வரணும், ஏன்னா இவங்க எல்லாம் டீலிங் இருக்குது. நம்ம இவருக்கு திவாகருக்கு வந்து நல்லா வந்து சேவை செஞ்சு சோறு ஊட்டி விட்டதெல்லாம் வந்துட்டு எஃப்ஜேவும் சபரியும் அவங்க 2 பேரும் அவருக்கு வரணும். ஆனா அவர் வந்து ஃபைனலா கொடுக்கிறதுக்கு சுபிக்ஷாவும் வேணும். இதுதான் வந்து இங்க இதுவா இருந்துச்சு. இதுல வந்துட்டு 5 பேர்ல மொத்தமா 6 பேர் ஆச்சு. அப்படி 5 பேர் தான் இருக்காங்க. வினோத், அப்புறம் எஃப்ஜே, சபரி, அப்புறம் சுபிக்ஷா, ரம்யா, ஆதிரை 2 பேருக்குமே வேணாம். ஆதிரை கிட்ட விட்டு போட்டு தான் உட்கார்ந்தார் திவாகர். சோ இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் சார், உங்களுக்கு நாங்க எல்லாமே ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறோம் சார் சொன்னது ஆதிரை. ஆனா வந்து அவருக்கு சுபிக்ஷா மேலதான் கண்ணு. அது என்ன கண்றாவின்னு தெரியல. சுபிக்ஷாவை தான் போய் கேட்டாரு, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்றத பாக்கலாமா. ஸோ நாங்கள் நேற்று வந்து ஃபுல்லாக போன வீடியோவில் எல்லாத்தையும் அது வரைக்கும் என்ன நடந்துச்சு, எப்படி போய் எல்லாத்தையும் புக் எடுத்துட்டு வந்தாங்க, விக்ரம் எப்படி உழுந்து அதை பிடிச்சாரு, வியானா கூட சேர்ந்து அது ஒரு சூப்பராக ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு வந்தது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ருதீனும் வினோத்தும் ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, எச்ச துப்பி சோறு கொடுத்தாங்கன்னு. அப்புறமா அவர் அதை வச்சுதான் திட்டாங்க. ஆனா வினோத் நான் எச்ச துப்பி குத்தாங்கன்னு சொல்லவே இல்லையே. எஃப்ஜேவும் சபரியும் வந்து சொன்னாங்க, நாங்க எச்ச துப்பி கொடுத்தோமா, அதை நீ பாத்தியா, சொல்லவே இல்லையன்றாரு. அவங்க 2 பேரும் குத்தாங்க, நான் சொல்லவே இல்லையே, அவங்க தான் சொன்னாங்க. எனக்கு வந்து வினோத் வந்து ஒரு கட்டத்தை வந்து அண்ணியின் ஒரு சீன் வரல, அந்த 5 கொலையும் நான் பண்ணல, நான் தான் பண்ணேன், சத்தியமா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கூட கடைசியா கூட சொன்னாரு, எச்ச சோறு துண்ண பையன் தானே நீ அப்படின்னாரு. ஆனா எல்லா கேள்வியும் அவர் கேக்குறாரு. அவர் கேக்குற எந்த கேள்விக்குமே பார்வதிக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்கள ஒரு வார்த்தை யாராவது கேட்டா, என்ன கேட்டாங்களே, அவங்கள கேட்டியா நீ, அண்ணன் ஏன்டா கிடைக்கிற. இதுல ஆரம்பிச்சோடனே இவங்க போய் வந்து எஃப்ஜே கூட தான் வந்து உரண்டு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எஃப்ஜே வந்து என்ன பண்ணாரு, கண்டுக்கல. ஆனா இவங்களுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, எப்ப எங்க இருந்தாலும் ஏறி உட்காந்துப்பாங்க. அதுல இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பழக்கம் போகுது, எங்க போனாலும் உட்காந்துக்கிறது. டேபிள் சேர்ல உட்கார மாட்டாங்க போல இது, மத்த உட்காந்து இதுல போய் உட்காந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமா அவரும் நல்லா நிறைய வார்த்தை, அந்த டிக்கி எடுத்து இருந்து உட்கார வைக்கிறேன்லாம் கேட்டதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். உனக்கு சிரிப்பா இருக்குதா? சிரிப்பா இல்ல, எனக்கு பார்க்கவே, அதாவது இந்த தரம் பிபியின் தரம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு மசாஜ் பண்றது என்ன அசில சொல்லுவாங்க, அசிங்கமா பேசுறாங்க. அந்த சீசன் நம்ம ஒழுங்கா பார்க்கல. இல்ல நூடுல்ஸ் எடுத்து வந்து கொடுத்தா அது வேற திவாகர், அது அவங்க தான் சாப்பிடுறாங்க. அந்த எச்சிப்பட்ட உங்களுக்கு வேணுமா, அவங்களுக்கு ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய். நீ ஏன் இவங்க வேற டாமினன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்ல, நீ ஏன் சோட தின்ற, ஏன் சோத்த நீ ஏன் தின்ற, எல்லா சாப்பாடும் உங்க சாப்பாடா இருக்கு. அப்ப யாரு மேகி வந்து இவங்க கேட்டாங்க, அதுல அவருக்கு கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு கம்முன்னு விட்டாங்க. இல்ல திட்டாங்க. அப்ப வந்து நீ நான் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி நூடுல்ஸ் பண்ணி வெட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை போட்டு சோறு ஒன்று பண்ணாங்களே, அதை வழிச்சேத்தி இவங்க சண்டை போட்டு இருக்கிற வெஜிடேரியன்ன்றாங்க, இவங்க முட்டை சாப்பிடுவேன்றாங்க. அது என்ன கன்றாவியோ அது வேற தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எனக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறமா வந்துட்டுல முட்டை சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு இவங்களுக்குலாம் வந்து நூடுல்ஸ் இவங்கலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அரோராவும் துஷாரும் தனியா உட்காந்து நூடுல்ஸ் தின்றாங்க. இதை யாருமே கண்டுக்கல. குவாலிட்டி செக்கிங்க்கு வர்றவங்க எல்லாம் அவங்க ஒத்து தின்றாங்களேன்றத பாக்குறது இல்ல. அதுக்கப்புறமா இவங்க போய் ஒவ்வொருத்தருட்டியா டீலிங் போட்டாங்க பார்வதி. அதுல வந்து வினோத் கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, என்ன இருக்கு, ஏன் நான் பேசும்போது என்ன பண்ண பாட்டில் கொடுப்பா, இது நல்லா இருக்குது, இதை குடிச்சு பாரு, என்கிட்ட பேசுங்க, நான் உங்ககிட்ட பேசும்போது என்கிட்ட பேசுங்க, நான் பேசி தரமா இருக்கிறேன்,
இன்னைக்கு ஃபுல்லா பார்வதி யார் மூஞ்சில மூச்சாங்க அவங்க மூஞ்சில மூச்சிருப்பாங்க. எல்லாம் போற வரவெல்லாம் காரி காரி துப்பி அழுகுறாங்க தேர்த்திக்கிறாங்க, அழுகுறாங்க தேர்த்திக்கிறாங்க. கடைசியா சண்டைக்காரன் கையில விழுறதோட சாட்சிக்காரன் கையில விழலான்ற மாதிரி போய் காலையில ஊத்து. அதுல வந்து சபரி என்ன இப்படி எல்லாம் பண்றது. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆச்சுட்டு சொல்ற சபரி வந்துட்டு எந்த ப்ராமிஸும் கொடுக்கல, நான் உனக்கு கொடுக்க முடியாது, நான் மத்தவங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். இது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. சுபிக்ஷாவோட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹர்ட் ஆயிடுச்சு சுபிக்ஷா. அப்புறம் வந்து இவங்க யாருமே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லல. இவங்களுக்கு ரொம்ப அது வந்து பாதிச்சிருச்சு. யாரா இருந்தாலும் எனக்கு தானே அது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், அது கொடுக்கலன்றப்ப நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும்ன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ வந்து பார்வதியை வந்து வேணும்னே வந்து ரொம்ப வந்து கடுப்பேற்றணுன்றதுக்காக நம்ம எஃப்ஜே என்ன பண்ணாரு, கலை போய் கையை கால அமுக்கிறதுக்கும் நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து பண்ணக்கூடாது. அது அவர் நிறைய வார்த்தை வர சொல்லிட்டு இருந்தாரு. லஞ்சம் கொடுத்துதான் நான் வந்து பிழைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதனால ஒரு கேரக்டர்ல இல்ல, இந்த மாதிரி ஓனர்ஸும் இருப்பாங்களே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க இப்போ பார்வதியும் வந்து ஒரு குவாலிட்டி செக்கர் கேரக்டருக்குள்ள போல அவங்களோட கேரக்டர்ல தான் வந்து இருந்து அந்த குவாலிட்டி செக்கிங்னா இவங்க என்னடானா அந்த அதுங்க போய் வினோத்துக்கு போய் இன்னமும் ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துங்கிற மாதிரிலாம் பார்த்து. சோ குவாலிட்டி செக்கர்னா அதுக்கேத்த அந்த என்ன சொல்றது அந்த கெத்து அதெல்லாம் இல்ல. மலையாளத்திலேயே நல்லா பண்ணாங்க. குவாலிட்டி செக்கர்ன்ற பேர்ல நல்லா சோறு வாங்கி தின்னலாம்னு உட்கார்ந்தாங்க. சோறு வாங்கி தின்னாங்க. திருப்பி ஒவ்வொரு டேபிளா போயிட்டு இவள யாரனா சண்டைக்கு இருக்கலாமா, அவள கையில இவங்க வந்து எவ்வளவு எசன்ஸ் ஊத்துறாங்க, அந்த டேபிள் எவ்வளவு க்ளீனா வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கல. அப்புறமா வந்து இவங்க எடுத்து போய் எசன்ஸ் ஊத்த போனாங்க. அதான் எஃப்ஜே வந்து தனியா வந்து உட்கார்ந்து இவங்க கூடவே அப்படியே உட்கார்ந்து கை கால் அமுக்கிக்கிறதுக்கு உட்கார்ற மாதிரி கடுப்பை போய் எசன்ஸ் ஊத்துறதுக்கு போனாங்க. அதுக்கு ஆதிரை தான் வந்து வக்காலத்து வாங்கினாங்க. கரெக்ட் தான். அது அந்த இடத்துல அவங்க பண்ணது தப்பு. நீ ஏன் பண்றேன்னு கேட்டாங்க. நான் லேபர் நான் தான் நிக்கணும். அப்ப பார்வதி ஒரு பாம்பு தான் விஷம் தான், தொழிலாளர்கள் ரத்தத்தை உறிஞ்சும் எஃப்ஜே ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு கலை வருறாரு. அவர் கலைய பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அவரு கலை செம்ம நீங்க ப்ளே பண்ணாரு. உயர்ந்து வருது வளர்ந்து வரும் தொழிலாளர்களை அடிக்காதே பார்வு அப்படின்றாரு இவரு. அப்புறமா இருந்தாலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதாங்க. அப்புறம் ரம்யா அழகா வந்துட்டு நீங்க கேட்குற மாதிரி என்ன எனக்கு பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, என்ன இருக்கு எனக்கு சத்தியமா தெரியாது. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, நீங்க அதை நீங்களா தான் சொல்லணும். எனக்கு என்ன, நான் இனிமே உங்களை வேலையே வாங்க மாட்டேன், அது கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதுதான் எனக்கு தெரியும். அதான் இல்ல நீங்க வந்து சொல்ற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துட்றேன், நீங்க வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க ரம்யா. எப்படி எத்தாலும் அப்ரூவ் பண்ணிடணும், இந்த எல்லாமே நசுங்கிடுச்சு, நீங்க கொஞ்சம் அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்ப வந்து இவங்க வந்துட்டு இவரு திவாகர் வந்தாரு. அப்புறம் வந்து இது எஃப்ஜே என்ன எவ்வளவு மரியாதை கிட்டத்தனமா நடத்துறான், அவனை போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னாங்க. உடனே சொல்லாத பாரு. உடனே அவர் உடனே என்ன பண்ணாரு, சபரியும் எஃப்ஜேவும் தான் என்ன நல்லா கவனிச்சாங்க பாரு. யோ உனக்கு சோறு கொடுத்துட்டாங்களே போதும். இல்ல அதுதான் வந்து இவங்க உடனே வந்து ரம்யா வந்து இல்ல இவரு சொல்ற அப்ப வினோத் தானே என்ன அசிங்கப்படுத்துற, நீ மட்டும் அவருக்கு போய் சப்போர்ட் பண்றேன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பால் குடிக்குமா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குது அப்படின்ற மாதிரி. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச எஃப்ஜே வேணாம், உங்களுக்கு வினோத் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ரம்யாக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சுபிக்ஷாக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சுபிக்ஷாக்கு வந்துட்டு இது என்எஃப்பி பாஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவங்களோட தொழிலாளர் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு என்ன இருக்கு, ரம்யா கேட்டாங்க. நான் என்னோட என்எஃப்பி பாஸ் கொடுக்குறேன்ற அவரு என்ன பாரு உனக்கு என்எஃப்பி பாஸ் வேணும் அவ்வளவுதானே பாரு, அதுக்கு நான் பண்ணி தரேன். இப்பயுமே அங்க வந்து என்எஃப்பி வந்து பாருக்கு தான் போகுது, திவாகர் கிடையாது. இதுல திவாகருக்கு எந்த ஒரு இது லாபமும் கிடையாது. அப்பயும் வந்து உடனே வந்து இதாயிட்டாங்க நம்ம பாரு. உடனே வந்துட்டு திடீர்னு அப்படியே அழறதுக்கு போயிட்டு ஒரு ரெட் கார்டு வயலன்ஸ் வந்து பண்ணாங்க. எத்துறது தலைகடை பட்டான்னு தூக்கிட்டு ஊரே சேர்ந்து என்ன குத்துறாங்க, எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேன்றது, யாரும் நடக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்க வேணா எலிமினேஷன் ஆகி வெளியே போயிடுங்க. நீயும் சேர்ந்து அவங்களோட ஆடுற, எனக்கு நீ எல்லாம் பேச மாட்டேற, எனக்கு ஒண்ணு நடக்கணும்னா அதை நீ வந்து செஞ்சு விட மாட்டேங்கிற, எனக்கு ஏதாவது நடக்கணும் மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. உடனே ரம்யா உள்ள போயிட்டோன்னு வந்து சபரி கேட்டார், டீலுக்கு ஓகே சொல்லிட்டியா? ஆமா டீலுக்கு ஓகே சொன்னேன், ஆனா அப்புறமா இதான் என் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ற போறேன். முள்ளால தானே எடுக்கணும் நாங்க பாருங்க. லைக் யூ கட்டப்பா. அதாவது பார்வதிக்கு ஏற்ற ஒரு எல்லாரும் இப்படி போய் திங்க் பண்ணா அவங்க ரைட் சைடுல போய் லெஃப்ட் எடுத்து சும்மா ஸ்ட்ரைட்டா போயினேங்கறாங்க. ஆமா. அதுக்கப்புறமா என்னாச்சு, இங்க வருவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துட்டு இருந்தது இல்ல, ஏச்ச துப்பி குத்தாங்கன்னு இதையே பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப வந்து பாத்துறாங்க, நான் தான் உனக்காக நிறைய பேசியிருக்கேன், நீ என்ன நம்ப மாட்டேங்கிறல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்லடா, நான் தனியா கூட என் ஆட்டத்தை ஆடிப்பேன். ஆனா ஒரு சில பேர் நம்பி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் எனக்காக இறங்கி வந்தாங்களா, ஏன்னா அவங்கள மட்டும் எனக்காக இறங்கி வந்தாங்களா? நீ கொரட்டை விடுறேன்னு சொன்னப்போ உங்ககிட்ட எல்லாம் தள்ளி தானே போனாங்க, நான் தானே உனக்காக பேசுறேன், நீ என்னையே நம்ப மாட்டேன். ஒரு என்எஃப்பிக்காக நான் எவ்வளவு பாடுபடுறேன்,
ஒரு என்எஃபிக்காக நான் எவ்வளவு பண்ண வேண்டி இருக்குன்னு உனக்கு தெரியுதா? பயமா இருக்குதா வெளில போய் தோத்திருவாங்கன்னு? அதான் ஒரு என்எஃபிக்காக நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. உங்களுக்காக தானங்க பண்றீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து என்னை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படிலாம் பண்றியே அப்படின்னு அதான் சொன்னாங்க. உனக்காக நானும் தான் நிறைய நின்று இருக்கேன் பாரு. இன்னைக்கு அவரும் நல்லா தான் கேள்வி கேட்டாரு. நீ அதை விட்டுறிய பாரு. நான் உனக்காக எவ்வளவு இந்த கமருதீன் நின்று இருக்காரா இல்ல வினோத் நின்னுருக்காங்க, நான் நின்று இருக்கேன் பாரு உனக்காக அப்படின்னு. கூட நான் உனக்கு வாங்கி தரேன் பாரு அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு தொழிலாளிகள்லாம் அங்க நிற்க கூடாது, வெறும் ஓனர்ஸ் தான் நிக்கணும்னு எழுதிடுது. ஆனா கமருதீன் அந்த இடத்துல இருந்து போவே மாட்டாரு. அவர் வினோதே பேசல, இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசினாரு. அதான் அப்ப வந்து அதான் எஃப்ஜே சார், அப்ப நம்ம லேபர்ஸ்ல 4 பேர் இங்க நிக்கலாம் இல்லையா, அவங்களே வச்சுட்டு வந்து கூட்டிட்டு வந்து வைக்கலாம் இல்லையா? இல்ல ஓகே 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 ஓகேட்டாங்க. அப்புறமா ஆள முடியாது எல்லாம் கிளம்புங்க உள்ள போயிடுங்கட்டாங்க. அது கூட அப்புறமா வந்து இவர் வாட்டர்மேலன் சார், நான் உனக்கு ஃபேவரட் தான் பண்றேன்பா. என்ன ஃபேவரட் பண்றீங்க? ஐயோ எவ்வளவு பண்ணாலும் உனக்கு குறைதான் சொல்றேன். எக்ஸாமின் பண்ணும்போது கூட யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் வந்து பேசுறீங்க, ஆனா எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தானே கேட்டுட்டு இருக்கேன்னு அவரும் வந்து பேசுறாரு. ஆமா பேரோ தான் சொல்லுவாரு. ஆமா பாரு சொல்றது. உடனே கானா வினோத் வந்து அவரை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, யோ பைத்தியம் உட்காரு பைத்தியம் அப்படின்னாரு. நான் ஓனர் என் கிட்ட காட்டுங்க. ஓனர் கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவாங்களா? ஐயோ கடவுளே. அவரு உடனே பாரு, நீங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட சீனியர் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க, திவாகர் அண்ணன்கிட்டே கேட்டுக்கோங்க, என்கிட்ட யாரும் வராதீங்க. எத்தனை வாட்டி அதை சொல்லி 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 மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. இது வந்து இது இதெல்லாம் பாருங்க, பாட்டில் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எஃப்ஜே வந்து சொன்னாரு, ஏன் பாட்டில் நேற்று உடஞ்சலாம் இல்லைண்ணே, ஸ்மெல் இல்லைன்னு தானே எடுத்தீங்க அப்படின்றத அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அப்புறமா வந்து திருப்பி காரம், எச்ச சோறு சாப்பிட்டீங்க சார். அதுக்கு தானே இப்ப பண்ணு நீ எச்ச சோறு துண்ண நீ எச்ச சோறு. இதுல வேற இன்னு அவுட் பாக்குறோம்னா இன்னு பாக்கலன்னா அவுட். இத வைக்கிறதுக்கே அறிவு இல்ல. அவரே ஒழுங்கா பண்றாரு. அந்த திவாகர்ன்றவரே ஒழுங்கா இன்னுன்னா இன்னுன்றாரு. இதுல கம்பெனி அப்படின்னு அவங்களுக்கு புரியல. இன்னுனா இன்னுக்கு நேரம் பட்டன் இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க பொழுது. அது பைத்தியம். வெளியில இருக்கவங்களுக்கு தெரியணும்ல. அதுல பாரு சொன்னாங்க, இல்ல நீங்க திவாகரனை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க, எஃப்ஜே ஆதிரியை நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க, எதுக்கு எனக்கு இந்த வேலை கொடுத்தீங்க? திவாகர் பிபிடி பிக் பாஸ் எதுக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க? அது எதுக்கு இவரு கூட சேர்ந்து எனக்கு வேலை கொடுத்தீங்க? அதனால எங்க அண்ணனுக்குலாம் வந்து சாப்பாடு ஐஸ்கிரீம் குத்தாலே போதும், கை கால் அமுக்கி விட்டாலே போதும். நான் 2 பொம்பளைங்க கை கால் அமுக்கி விட்டா போதும். திவாகர் சாப்பாடு பாரு தானே சாப்பிட்டாங்க, நீ தான் தின்ன பாரு. அப்புறம் நீ தானே சாப்பிட்ட சோறு, நீ தானே தின்ன, உனக்கு தானே கை கால் அமுக்கி விட்டாங்க அப்படின்னு. ஆமா ஆமா. ஒரு பக்கம் சபரி, ஒரு பக்கம் மாதிரி எனக்கு செய்யலன்னு கனி வந்து இது போடுறதும் சல்யூட் எல்லாம். இது விக்ரம்லாம் கையில தூக்கிட்டே வந்தாரு இவங்கள. அப்புறமா வந்து சண்டை ஆதிரைக்கும் வினோத்துக்கும் நடந்த சண்டையை ஏங்க 1 ஹவர்ல போடல, வெள்ள தீயா பரவின்னு இருக்கு. ஆதிரை போய் கிக் பண்ற மாதிரி போறதும் இவங்க வந்து கத்துறதும். இல்ல ஆதிரை பண்ணது ரொம்ப கேவலமா இருந்தது. அவர் கால் படுற மாதிரி போச்சு, பட் படல. ஆனா நீங்க கால் எடுத்துட்டு அவர் அடிக்கிற மாதிரி காமிச்சு நீங்களே தட்டி விட்டு உங்களோட கால அப்படி போட்டு வச்சிருந்தாருல, நானும் இப்படி போடலாமான்னு இப்படி காலை தூக்குனாங்க. அதுக்கு அவரு ஒரு பக்கம் இந்த பக்கம் காலை தூக்குனாரு. இது என்ன கண்றாரு? உங்க பாட்டில் எதுக்கும் சேதாரம் ஆகல, ஆனா நீங்க அப்ரூவ் ஆன பாட்டில போய் தூக்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? எவ்வளவு தப்பு இது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கேவலமா வந்து பிஹேவியர் போயிட்டு இருந்தது. ரொம்ப சண்டை. இது சபரியும் எஃப்ஜேவும் கேவலமா மாக்கிங். அங்க பார்வதி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க காலை நக்குறாங்களாம். அதுக்காக வந்து சபரி வந்து எஃப்ஜே கால்ல வந்து காலை வச்சோன்னா அவர் காலை நக்குறாரு. அவர் காலை நக்குறாங்கன்னு காட்டணுன்றதுக்காக. எவ்வளவு எச்சையா இருப்பாங்க இதெல்லாம் பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப டீசென்சின்றது ரொம்ப தரம் தாழ்ந்து போய் கிடக்குது. இதுல வேற வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் எது இப்ப வந்து எஃப்ஜேக்கு வந்து 3ல 2 அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கானா வினோத்துக்கு 10ல 3 அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரிக்கு 3ல 2 பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்துக்கும் இல்லைன்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பார்வதி வந்து ஆதிரையோட பாட்டில வந்து தேவையே இல்லாம பண்ணாங்க. ஆனா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இது என்ன இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கு அவங்க வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க, தலையை அனுப்புனாங்க, எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்? அந்த லாஸ்டா அவங்க வேணும்னே பண்ணாங்க. பார்வதி ரொம்ப சொல்ல முடியாது, அப்படிதான் நான் பண்ணுவேன். அவரு இப்படி இல்ல கரெக்டா தான் இருக்கணும் போது கையில இருந்து பிடிக்குதோ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துனதெல்லாம் ரொம்ப அராஜகத்தின் உச்சம். இது ஆதிரை வந்து கரெக்ட்னு நாங்க சொல்ல வரல, ஆனா இந்த இடத்துல பார்வதி தப்பு. கூடவே ஓவரா போயிட்டாங்க இன்னைக்கு. இல்ல இது நடந்து முடிஞ்ச உடனே ஆதிரை ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அமைதியா நின்னு இருக்கணும். அதை விட்டு அவங்க பண்ண எல்லா டபத்தை அவங்களே தாண்டி இருந்தாங்கன்னா இது பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். இல்ல கானா வினோத் கிட்ட அவங்க நடந்துகிட்டதும் இதுவும்
ஒரே என்ன சொல்றது ஒரே ஹைப்பரா இருக்கிறாங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கணும், இறங்கி எல்லாத்தையும் அசிங்கமா பண்றாங்க, வெளியில தெரியும்ன்ற மாதிரி பண்றாங்க. கேவலமா இருக்கு அதை பண்ணதுக்கு. அந்த பாட் அது வேற பாரு வேற உடனே வந்துட்டு அடுத்தால கூப்பிடுங்க அவங்க எடுத்து. இதுல இவங்க ஆதிரி டேபிள்ல தான் அடிக்கிறாங்க, ஆனா அது எங்க அடிக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு. அது பார்வதி மேலதான் அடிச்சுது. டேபிள் மேல பாட்டில தூக்கி போட்ட உடனே அது ஜம்ப் பண்ணி அங்க போயிடுச்சு. அவங்க என்ன ஃபோர்ஸா அடிச்சிருக்காங்க, சம கோவத்துல தான் அடிச்சாங்க. இது எவ்வளவு தப்பு. அங்க உங்களை விட அங்க நிறைய பேருக்கு நிறைய அநியாயம் நடக்குது. அவங்க எல்லாரும் வந்துட்டு பொத்திக்கிட்டு தான் வந்து அங்க எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்ப பாரு பீக் கோவத்துக்கு போகுது. நீங்க அவங்கள வந்து அசிங்கமா எப்படி சொல்றது உட்கார்ந்துட்டு பார்வதி அது வேலையை பாரு பார்வதி இதை பண்ணு அப்படின்னீங்க. அவங்க உங்களை சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்து நீங்க டிட் ஃபார் டாட் மறுபடியும் அவங்க உங்களை பண்ணும்போது திருப்பி நீங்க இதெல்லாம் காட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? புரியவே இல்லை யாருக்குமே. அங்க அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்டே இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு கலைதான் சூப்பர். டேபிள் உதச்சாரு போல அத்தாட்டி உதச்சாரு போல புடிச்சு வேகமா புடிச்சு தள்ளி அங்க அரோரா லாகிக்கோ. அரோரா கம்ருதி நடுல, கம்ருதி அந்த பக்கம், அரோரா இந்த பக்கம். என்னடா பண்ற? அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? எனக்கு காரணம் தெரியணும். இந்த இடத்துல தான் எனக்கு பார்வதி இது புரியல. கலை சைலண்ட் ஆயிட்டாங்க, அந்த பேரே எடுக்க மாட்டாங்க. கலை பண்ணாரு, அதுக்கு நான் அவரோட ஓனருக்கு நான் பண்ணிடுறேன். இப்ப கலை வந்து பாட்டில வந்து எஃப்ஜே கிட்ட கொடுத்திருக்காரு, இவங்க பேர் ஆதிரிக்கு கொடுத்திருக்காரு, அதே ஆதிரிக்கு கொடுக்கல சபரிக்கு கொடுத்திருக்காரு, சுபிக்ஷாக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க எல்லாத்தையும் தானே வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அப்படி பண்ணல. அததான் கடைசியில கேட்டாங்க ஆதிரி, நீங்க வந்துட்டு இப்ப இருங்க எஃப்ஜேக்கு இவர் கொடுத்தாரா, இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, சுபிக்ஷாக்கு கொடுத்தாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் இதுல வேற வந்து கனி போராட்டம் வெடிக்கும், அநியாயம் நடக்கிறது, போராட்டம் வெடிக்கும். சரி கேரக்டரா இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக்ஸ் நல்லா தான் விஷயம். ஏன்னா எல்லா லேபர்ஸ் எல்லாம் கொதிச்சு சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அது யூனியன்ல எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். சோ அதனால சொன்னதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆமா என்னன்னா அந்த மாதிரி இப்ப நம்ம சௌந்தர்யா படம் தெரியுமா, குடிக்க முடியாது என்னடா பண்ணுவேன் இரு இது வேற. நான் எதுக்கும் காரணம் கிடையாது, எங்க அண்ணன் சீனியர் அவர் தான் காரணம். அவரு நான் மட்டும் இல்ல பாரோ, நம்ம 2 பேரும் தான் பண்ண பாரோ. அது ஒண்ணு வந்துட்டு பயஸ் கனி பயஸ்டுக்கும் அன்பயஸ்டுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வித்தியாசத்தை. நீங்க அன்பயஸ்டா இருக்கீங்க, அங்க கலை எழுதி வச்சுக்கிறாராம் பயஸ்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மேனேஜர்ஸ். இதுல வேற இது வேற கம்ப்ளீட்டேஷன். நான் இன்னும் கம்ப்ளீட்டேஷனே பண்ணல. இன்னைக்கு ஒரு 3-4 வாட்டி அதை சொல்லிட்டாங்க. நான் கம்ப்ளீட்டேஷனே பண்ணலையே. கம்ப்ளீட்டேஷன் ஏங்க நீங்க வேற இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ன்றீங்க, கம்ப்ளீட்டேஷன்றீங்க. அப்படின்னா என்னங்க எங்களுக்கு வேற தெரியல, எங்களுக்கு வேற இது டிக்ஷனரியில வேற தேடி பார்க்கணும் போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரு சீரியஸா பேசலாம் காமெடி மாதிரி தான் இருக்குது. அப்புறமா அது இந்த சண்டையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே ஓட ஜூஸ் எடுத்து ஊத்திட்டாங்க. எஃப்ஜே என்ன பண்ணாரு, காரா வினோத் எடுத்து ஊத்திட்டாரு. சம்பந்தமே இல்லாம காரா வினோத் போய் சபரி எடுத்து ஊத்த போறாரு. சபரி அது எந்த பரவாயில்ல எனக்கு அது எந்த அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா, நீ சொன்னது காதலே உள்ள, நான் நல்லா தெளிவா தான் சொன்னேன், அப்பயும் நீ வந்து ஊத்த போற எனக்கு தெரியாது. இது காரா வினோத் இப்படின்னா இப்படி. ஆமா அவர் ஒரு டாக்டர். ஆனா இது திவாகர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கும் வந்து சபரிக்கும் சம்பந்தமே இல்ல, அதனால சபரி வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல எனக்கு 2 வியூஸ் இருக்கு. ஒண்ணு, சபரி வந்து முன்னாடியே மார்க் பண்ணாரு பார்வதி சொன்ன மாதிரி எல்லாரையுமே நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க சபரியை மட்டும் வச்சு இந்த கேமை வந்து கொண்டு போனதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஓகே, இந்த பிரச்சனையில அவர் இன்வால்வ் ஆகலன்னு நீங்க ஒரு இது ஸ்டாண்ட் எடுத்தீங்க, எல்லாம் ஓகே. இப்போ எனக்கு யார் மேல கோவம் வருதுன்னா கனி மேல. அழகா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டீல் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. இவ வந்து சபரியை வந்து அவர் வச்சிருக்கிறதுல எனக்கு தப்பா ஃபீல் ஆகலன்னாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து சபரியை வந்து இது பண்ணிருக்கிறது பார்வதி அவுட் அந்த பேட்ஜ் தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எடுத்து பேட்ஜ் கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் குவாலிட்டி கண்ட்ரோலர்ன்றாங்க. ரிசைன் பண்ணிட்டேன், நான் வரவே மாட்டேன்னு அந்த ஆளை வச்சுக்கிட்டே பண்ணுங்க, எனக்கு தேவை கிடையாது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் மைக்கு கேமரா எல்லாத்தையும் நான் தான் குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றாங்க. அவர் பின்னாடியே குடிப்பட நாய் மாதிரி என்ன பாரு நான் லாஸ்ட் அப்ப சபரி இது அப்ப வந்து கனி சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து வரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இப்ப வரமாட்டீங்க இல்லையா, ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அது உங்க இஷ்டம் இல்லையா, அதுதானே நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசைப்பட்டதே அதுதானே. அவர் வரணும் என்ன வெளியில தள்ளணும் தானே நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஏமா நீ தானமா உன் வாயால சொன்ன, நல்ல பேஷண்டா அழகா அதை எடுத்துட்டு போனாங்க, நல்லா பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப போயினே இருந்தாங்க பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு கேவலமா இருந்தது. இது இந்த வீக்கெண்ட்ல செம்ம வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்வதி. அதான் சொல்றேன், நான் பிச்சைக்காரி உன் பின்னாடியே வர்றதுக்கு நீ மட்டும் போயிட்டே இருக்கற. இங்க நிக்கி பேசுறாங்க, அங்க போறாங்க, அங்க போய் நின்னு பேசுனா அவங்க லிப்ஸ்டிக் போறாங்க லிப்ஸ்டிக் போறாங்க வேண்டாம் கேமரா வேற காமிக்குது இல்ல. ஏற்கனவே மூஞ்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு.
அதனால எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டு 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 ஒரு சண்டையில கூட அவ்வளவு இதுவா அவங்களோட பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பாலாஜி பண்ணுவார் பாரு. ஆமா, கையில லிப் பாமோட சுத்திட்டு இருப்பாரு. சோ அப்ப அவங்க வந்து நடந்து போயினே இருந்தாங்க. அதுக்கு இவங்க கேட்டாங்க, அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த இடத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. இங்க போய் அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இன்னொருத்தர் திவாகர், அவரை போய் கேளுங்க. கானா வினோத் உடனே என்ன பண்றாரு, பிக் பாஸ் கேளுங்க, பிக் பாஸ் கேளுங்க, பிக் பாஸ் கேளுங்க. அதுல பிக் பாஸ்லாம் சொல்ல மாட்டாருங்க, நானே சொல்றேன். அவங்க இல்லன்ட்டாங்களா, அப்ப வெறும் திவாகரை வச்சு நம்ம வந்து இந்த குவாலிட்டி செக் பண்ண போறோம். யாரெல்லாம் போறோமோ போங்க, யாரெல்லாம் போன்னு பாக்கணும். அப்ப உட்காந்து உடனே இவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டீ குடிச்சிட்டு, நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு, திருப்பி டீ குடிச்சிட்டு, அப்புறமா வந்துட்டு முட்டை சாதம் சாப்பிட்டுட்டு, சாதம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து ஏதோ சாம்பார் அந்த இது அதை சாப்பிட்டுட்டு சாதம் சாப்பிட்டாரு அவரு. அதுக்காக எனக்கு மறுபடியும் உருளைக்கிழங்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் இங்க வந்துட்டு 5-6 சப்பாத்தி என்ன தோசை, கோதுமை தோசை உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா இவங்க திவாகரை வந்துட்டு நீ தின்றதுக்கு தான் அலையிற, தின்னுகிட்டே இருக்கான். சி தின்றதுக்குன்னே வந்திருக்கான். உங்களுக்கு மனசாட்சின்றதே கொஞ்சம் கூட இல்லையா? அவனாலும் ஒரு கேவலமானவன் தான். ஆனா அவனை விட நீ பயங்கரமான கேடு கெட்டவரு. காலையில எழுந்து போய் பொண்ணுங்களோட பாத்ரூமை திறந்துருக்காரு. இவெல்லாம் ஒரு சி, எப்படி இந்த மனுஷன் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த பொண்ணுங்க கூப்பிட்டு வச்சு தலையில மசாஜ் பண்ணி எப்படிங்க எல்லாருக்கும் மனசால உறுத்தல அவர்கிட்ட போய் அவர் தொடர போகும்போது அவரு அவ்வளவு அசிங்கமா நடந்திருக்கிறாரு அவரு. இப்போ நீங்க எல்லாருமே வந்துட்டு அவர் தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நேம் அவருக்கு வர்றதுக்கு காரணமே இது வரைக்கும் அவர் எல்லார்ட்டையும் தப்பு தப்பா வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறது தான். நான் வந்து சும்மா ஜாலிக்கு பண்றேன்னு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறதும், முத்தம் கொடு, கையப்புடி, இதெல்லாம் அவர் பண்ணதுனாலதான் இந்த விஷயம் அவர் பண்ணும்போது இன்டென்ஷனலா கூட அவர் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. இன்னைக்கு ஏன் கேட்கவே இல்லை? இன்னைக்கு இன்னும் அவருக்கு அட்வான்டேஜ் நிறைய இருந்தது. அது என்னன்னு தெரியல. திருப்பி பிரியாணாவை கூப்பிடுங்க, சுபிக்ஷாவை கூப்பிடுங்க. இதுல வேற விட்டாரு இப்பலாம். இதுல வேற வெளியில வேற அவர் மேல ஒரு நிறைய அசால்ட் கேசஸ் வேற இருக்குது. அந்த கேஸ்ல அவங்க பேஷண்டே வந்து இதெல்லாம் சொல்லிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்துருக்காங்க. பிரவீன் ராஜ் மேல வந்து அத்தனை கேசஸ்லாம் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க எல்லாம் உள்ள வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியல. இந்த அக்யூஸ்ட் ஃப்ராட் இத சொல்லி முடிச்சு சொல்லு. இல்ல அக்யூஸ்ட் ஃப்ராட் திட்டுத்தனம் பண்ணவங்க, இந்த சப்ஸ்கிரைபர் போட்டு பொழைச்சிட்டு இருக்குது ஒண்ணு, அது இது மாதிரிலாம் இந்த மாதிரி கேடிங்ல தான் உள்ள விட்டு வச்சிருக்காங்க மொத்தத்துல இந்த வாட்டி. சொல்லு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து குவாலிட்டி செக் பண்றேன்னு உட்கார்ந்தாரா. 21 பாட்டில்ல ரம்யாவுக்கு 6 பாட்டில் செலக்ட் பண்ணாரு. ஈக்குவலா இருக்கணும்ன்றதுக்காக சுபிக்ஷால வந்து 30 பாட்டில்ல இருந்து 6 செலக்ட் பண்றாரு. இதுல வேற அவங்க என்ன, நான் இவ்வளவு வேலை பார்த்தேன் எனக்கு போனஸ்னு ஒரு போனஸ், அந்த 6லயே ஒன்னு போனஸ் முடியல. அங்க இருந்து அப்புறமா வந்து இவ்வளவு நேரம் குவாலிட்டி செக் இல்லன்னாங்க. திடீர்னு வந்து பார்வதி வந்துட்டு நீ வந்து உட்கார்ந்துனாங்க. அப்போ என்ன எஃப்ஜே வந்தா நான் இருப்பேன். எஃப்ஜே அங்க ஓனர் தானே. ஆமா ஆமா. அப்ப வந்து அப்போ ஒரு இதுலதான் எனக்கு கனி மேல ஒரு மனஸ்தாபம் சொல்லிக்கலாம், இல்ல ஒரு எது வேணா சொல்லிக்கலாம். சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கேட்டாங்க இப்ப வந்து இவங்க குவாலிட்டி செக்கா உள்ள வராங்கன்னா எல்லாமே திருப்பி மாறுதுன்னு அர்த்தம். அப்படி மாறுதுன்னா ஆதிரை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. சோ அவங்கள நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆனா எஃப்ஜேவியும் கானா வினோத்தையும் திருப்பி சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து இவங்க இது பார்வதிட்ட கேட்டாங்க, எஃப்ஜே திருப்பி வந்து அவங்களுக்கு ஓகேவான் அப்படி இப்படி பேசி அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அப்ப இவர் திவாகர் என்ன பண்ணிருக்கணும், கானா வினோத்தை அக்செப்ட் பண்ணிருக்கணும். எப்படி அவங்க வந்து அவங்க நிறைய கேவலமா பேசினாங்க இவங்கள பார்வதியை. அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது இவர் எப்பயுமே உங்களுக்கு கேவலமா தான் பேசிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் நீ கேட்காத, நீங்க இந்த சான்ஸ்களுக்கு தான் வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்பெல்லாம் இனி காலையில கூட உட்கார்ந்து சொல்றாரு பைத்தியம். அப்பெல்லாம் நீங்க கேட்க, அப்பெல்லாம் சாதாரணமா வந்து அவர் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப இங்க உட்கார்ந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இந்த டைம் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அது என்ன கன்றாவியோ. அப்ப இவங்க நீங்க அது வந்து ஒரு சுமூகமா முடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி குட்டி போட்ட கூட மாதிரி எதுக்கு பின்னாடியே போனீங்க நீங்க பாருக்கு? இப்ப பார்வை வராங்கன்றோன்னா நீங்க எதுக்கு அதை அக்செப்ட் பண்ணலறது எனக்கு சேர்த்துக்க மாட்டேன்றதுல அவர் நிலையா நின்னுட்டாரு நீங்க. ஆமா. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, அப்பயும் இவரு உட்காந்து அசிங்கமா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வினோத்துக்கு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும் போல இருக்கு. அதுவும் ஏத்தி விட்டதுல பயங்கரமா ஏறிடுறாரு. அவருமா பார்வதி இது குவாலிட்டி செக்ல இருந்து போறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. திருப்பி வந்துட்டு நீ என்ன பண்ற, ரம்யாவுக்கு ஜாஸ்தியா போட்டு இது கம்மியா போட்டு. அப்புறமா என்ன நடந்ததுன்றது நாங்க லைவ் பார்க்காம நாங்க எபிசோட் பார்க்க போயிட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா வந்து அது பேசும்போது தான் அவர் சொன்னாரு, குவாலிட்டி செக்கிங் நான் மட்டும் தான் பண்ண போறேன்னு. மறுபடியும் இவங்க கேட்டாங்கல்ல நீங்க பண்ண போறீங்களா இல்லையானா, மறுபடியும் இல்ல நான் பண்ணலன்ட்டு ஏது போயிட்டாங்க. அவங்க தான் அப்ப திருப்பி வந்தாங்க. திருப்பி போய் பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க, நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலரா இருக்கேன். இதுக்காகவே பிக் பாஸ் என்ன பண்ணணும், இந்த இதுவே முடிஞ்சிருச்சு ஆமா அப்படின்னு சொல்லணும். நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நாளைக்கு மறுபடியும் இதை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பார்வதி சொன்னாங்க நான் நாளைக்கு ஒழுங்கா பண்ணுவேன், நான் போவே மாட்டேன், கோவப்படுத்தினா கூட கோவப்பட மாட்டேன். இல்ல இப்ப நான் என்ன கேட்டு கனிக்கு மேல பிரச்சனைனா, எஃப்ஜே சபரிக்காக அத்தனை தடவை அவங்க போய் பார்வதி கிட்ட பேசினாங்க. சபரி வந்து இருக்கிறதுல என்ன தப்பு, எனக்கு அதுல தப்பா படல, உங்களுக்கு இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அழகா பேசினாங்க. எஃப்ஜேக்கு கூட அவ்வளவு வந்து ஒரு இதை எடுத்து பேசினாங்க. பட் கானா வினோத் திவாகர் அக்செப்ட் பண்ணணும்ன்றப்போ நீங்க ஏன் திவாகர் கிட்ட வந்து கானா வினோத் அக்செப்ட் பண்ண சொல்லி பண்ணல? உங்க ஆளுங்கன்னா ஒரு மாதிரி
கானா வினோத்னா ஒரு மாதிரியா? அப்படிதான் அங்க அந்த வீட்ல அப்படிதான். நீங்க என்ன குரூப்பிசம் பண்ணிருக்கீங்க? இப்போ பார்வதி ஒரு குரூப்பிசம்ல இருக்காங்க. பார்வதி, வினோத், கமருதீன் அவங்களே இல்ல நான் தனியாளு நான் தலியாளு நீங்க எவ்வளவு அடிச்சிக்கினாலும் நீங்க அவங்க தோல்ல சாஞ்சி அவங்க கிட்ட தான் போய் எல்லாத்தையும் பேசுறீங்கன்றப்போ நீங்க அவங்க குரூப் தான், நீங்க அதை வந்து மறுக்க முடியாது. உங்களுக்காக சண்டை போறதுக்கு அசிங்கமா பேசுறதுக்கு கூட அவங்க வராங்க. அந்த மாதிரி தான் இந்த சைடு ஒரு அன்பு கேங் இருக்காங்கல்ல, இந்த கேங்ல இருக்கவங்க இப்ப நீங்க தலை அப்படின்னா நீங்க நியூட்ரலா இருக்கணும். நீங்க எப்படி உங்க ஆளுங்களுக்கு பேசுறீங்களோ அந்த மாதிரி நீங்க கானா வினோத்காக பேசிருக்கணும் அங்க திவாகர் கிட்ட. அவங்க உங்களுக்காக நீங்க கொஞ்சம் பேசி விட்டுனா என்ன அர்த்தம்? உங்களுக்காக அவங்க வந்து அவங்களுக்காக படாமல் தொட்டும் தொடாமல் அது தப்புங்க, அது தப்பு. ஆதிரிக்கு கூட இவங்க பேசினாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இவங்களுக்கு பேசலன்றது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆதிரிக்கு கூட ரொம்ப பேசல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க இல்ல அவங்க பண்ணது தப்பு அதனால அவங்கள தள்ளி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. கானா வினோத் இல்ல ஃபர்ஸ்ட் பேசுனாங்கல்லமா, அவங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து எடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னு எல்லா பிரச்சனையும் அதனால தானே வந்தது. இங்க இவங்க கானா வினோத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பேசி இருக்கணும்ல. எப்படி வந்து இப்ப வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க, அவங்க ஓகேன்னு சொல்றாங்க எஃப்ஜேவை. அப்ப நீங்க கானா வினோத்தை ஏன் அக்செப்ட் பண்ண கூடாது? நீங்க கானா வினோத்தை அக்செப்ட் பண்ணணும். இந்த கேம் வந்து அப்படிதான் கரெக்டா போகணும். அது எப்படி ஒரே ஒரு குவாலிட்டி கட்டர் நீங்க எல்லாம் சேர்ந்து தானே செலக்ட் பண்ணிருக்கீங்க குவாலிட்டி கட்டர். அவரோட நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன அர்த்தம் இது? எல்லாரும் சேர்ந்து தானே சொல்லணும். எல்லாருமே அதை கேட்டாங்க. கேட்டு பார்வதியும் தான் இருக்கணும் சார், அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கலாம். இப்ப ரெண்டு பேர் பண்ணது வேண்டாம், நீங்க இந்த இது பண்ணுங்கன்னோனே முடியவே முடியாது. முதல்லயே கூப்பிட்டு அதெல்லாம் தப்பு. நீங்களுமே அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ அதுக்கு முன்னாடி தான் தலையா இவங்க டிசிஷன் எடுத்தாங்க, ரெண்டு பேர் இல்ல ஒருத்தர்னு. அப்ப தலையா நீங்களே தான் இந்த டிசிஷனையும் எடுத்துக்கலாம்ல, ரெண்டு பேரும் வந்து உட்காரணும்னு சொல்லி. ஆனா நீங்க ஒன் சைடு, ஏன்னா உங்க ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க, சபரி உள்ள வந்துடுறாரு. எஃப்ஜே வந்தா என்ன வரலனா என்ன பரவாயில்ல, அப்படி இல்ல எப்படி உங்களை தோக்க தான் போறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும்னு. சபரின்றப்போ நீங்க அவ்வளவு எஃபர்ட் எடுத்ததுக்கும் எஃப்ஜேனா எடுத்ததுக்கும் நீங்க வந்து வினோத்துக்கு எடுக்காது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி எஃப்ஜே ஒருத்தர் தான் வந்துட்டு அவருக்கு வந்து 8 பாட்டில் 4 பாட்டில் செலக்ட் ஆயிருக்குது. அதுல 2 காயின் அவர் வச்சுக்கிட்டாரு, 2 காயின் சபரி 2 காயின் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காரு, கெமி கொண்டு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் யாரு கொடுக்குறாருன்னு தெரியல. அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. கலை எனக்கு என்எஃப்பி வேணாம் காயினும் வேணாம், நான் வந்து திருப்பி சாமியாரா போறேன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. அவர் வந்து நம்ம நந்தினி சொன்னதை நம்புறாரு. சக்தி கூட சரி. ரம்யா வந்து கிளியர் கட்டா நான் இந்த 8 காயின் வச்சிருக்கீங்க, 8 காயினும் 11 காயின் வச்சிருக்கீங்க, எங்க வைக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் பிக் பாஸ், யாருக்கு கொடுக்கலன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாதே அப்படி கேள்வியே என்கிட்ட கேட்கலையே, என்ன சொன்னாங்களே தெரியல. யாருக்கு கொடுக்குறாருன்னா கனிக்கும் கெமிக்கும் ஒன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓ கனி கெமி, ஓகே ஓகே. 4 காயின் கிடைச்சது, 2 அவர் வச்சுக்கிட்டாரு, 2 வந்து கலை கிட்ட கேட்டா வலை வேணான்ட்டாரு. அதனால கனிக்கு வந்து கூப்பிட்டு நீங்க ஆனா ஏன்னா எனக்கு வேணும்னா நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிப்பேன்னு சொல்லி ஒரு டீல் போட்டிருக்காரு. ஓகே. சோ இப்ப கெமிக்கு ஒன்னு கொடுத்துட்டாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணணும்ல, உனக்கு நான் இவ்ளோ பண்ணேன்னு எத்தனை வந்து குட்டியான்றது இவங்க பிரச்சனை பண்ணல. யாரும் வாய மூட்டு உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சொல்றேன், வந்து பாட்டில் எடுத்து போட்டிருக்கீங்கல்ல, விக்ரம்லாம் அவ்வளவு பாட்டில் எடுத்து வந்திருக்காரு. நீங்க சுபிக்ஷா கிட்டயும் ரம்யா கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க சண்டை போடணும்ல. அதுதான் இவர் கேட்டாரு, எனக்கு யாருமே கொண்டாந்து கொடுக்கல, எனக்கு கொடுத்தது கலையும் கெமிக்கும் தான். சண்டை கலையும் கெமிக்கும் அவர் கொடுத்தாரு. ரம்யாக்கு ஏன் கம்முன்னு இருக்கீங்க, சுபிக்ஷாக்கு ஏன் கம்முன்னு இருக்கீங்க? எனக்கு அது புரியல. எனக்கு அது நைட்டு நடக்குமோ இல்ல நாளைக்கு நான் தான் நடக்குமோ சண்டை தெரியல. நடக்கணும். ஓகே இதான் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு நாங்க டீல் போட்டுக்கிட்டாங்க முன்னாடி. ஆனா வந்து விக்ரம் வந்து எனக்கு வேணும்னாரு. அது என்ன ஆகும்னு தெரியல. இது நாங்க வந்து நாளைக்கு சொல்றோம், நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.